शिव 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 நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ் சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் சுகர்நாடியில பேசுறதுக்கு அழைத்த நாமக்கல் மாவட்ட நல்வாழ் சங்க ஜோதிடர் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் இன்னைக்கு வந்திருக்க உறுப்பினர், அது இல்லாத அஸ்ட்ரோ சக்திகுரு ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இது ஒரு ஆண்டு அழகம். டேட் ஆஃப் பர்த் 11/6/1975 6:21 AM ஒசூர்ல பிறந்தார். இது ஒரு ஆண்டு லக்கணம் தான் பாத்துங்க, கிரகத்தெல்லாம் பாத்துங்க, திசபத்தி எல்லாம் போட்டுங்க, எதையோ போட்டுங்க. இப்ப ஒரு ஜாதகம் வந்து இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு நம்ம ஜாதகம் பலன் சொல்லலாம். இப்ப ஒண்ணு சொல்றாங்க, அது விடுங்க இருக்கட்டும். இன்னொரு ஒரு 2 நாளைக்கு ஒரு ஜாதகம் அனுப்பினார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிங்கங்கிற ஒரு படம் வந்து இல்லைங்களா, சிங்கங்கிற படத்துல வந்து சூரியன் வந்து ஒரு பிரச்சனைய 2 பேரும் ஆண்கள் சண்டை போட்டா கட்டி பிடிச்சி சமாதானம் பண்ணி அனுப்பிவிடுவாரு. இன்ஸ்டியூட்ல அப்படி பண்ணி நம்ம பண்ணாரு அப்படின்னு ஏட்டா இருப்பாரு விவேக. அப்போ ஒரு சண்டை காட்டு தகவல் வந்துடும், ஒரு ஆணும் பண்ணும் கட்டி பிடிங்க ஒரு சமாதானம் சொல்லி அந்த பெண்ணை பாத்தீங்க, அந்த பெண்ணை இது ஆணாகிறார்ல, அவர் பேர் சரவணன். அந்த சரவணன் போய் கட்டி பிடிச்சவன கூட்டு வருவாரு. அந்த சரவணம் போன 2 நாளைக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தேன். உங்களுக்கு என்ன நாமக்கல் மாவட்டத்துடைய லிங்க் அனுப்புறோம். அந்த சரவணனுடைய அவருடைய சரவணன் என்னோட பேசினது, ஜாதகம் பார்த்தது, அவர் என்ன பண்ணாரு உங்களுக்கு அனுப்புறேன். அந்த சரவணன் வந்து ஜாதகம் பார்த்தேன். அவருக்கு வந்து நெகட்டிவான பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. அற்புதமா இருக்குது. ஒரு நல்ல விஷயத்து கேட்டார், சொல்றேன். அவர் ஜாதகத்தையும் போடுறேன். சரி, ஆனா இப்ப இந்த ஜாதகம் தான் நான் போய் போடுறேன். ஏன் இந்த ஜாதகத்தை போடுறேன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுல இருந்து வரக்கூடிய விதிமுறைகள் ஒத்து வரும். இதை எடுத்தா ஜோசியம் சொல்ல முடியும். நம்ம சரவணனுடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, அதுக்கு வேற விதி. அதை விட்டுங்க. இப்ப இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னு நான் ஒன்று பார்த்தோன்னு சொன்னேங்க, உனக்கு இந்த ஜனத்தில் திருமணம், பெண், தாம்பத்தியம், குழந்தை குட்டி கிடையவே கிடையாது. பண்ணேன் ஏங்க இப்படி சொல்லுங்க, ஓன் ஜாதகத்துல வாங்கின வரா இருக்குது, இது அப்படி தம்பா இருக்கு அப்படின்னா, ஆமாங்க இல்லைங்க இது வரைக்கும் இல்ல. நான் பொண்ணு பாக்குறது எத்தனையோ பொண்ணை பார்த்துட்டேன், எத்தனையோ பார்த்துட்டேன், அந்த மாரி அனுப்பே உட்காரல இல்லன்னு. அப்ப நமக்கு 7ஆம் பாவம் திருமணத்தை நடத்தி வைக்குதுன்னா நமக்கு இந்த மாதிரி ஜாதகம் வேணாம். இப்ப எல்லாம் வெறும் திருமணமா தானே வருது. அப்ப கல்யாணம் ஆகுமா ஆகாதா? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? வாய்ப்பு கம்மி இல்ல. அப்படிதான் வாய்ப்பு கம்மின்னா அப்ப இன்னும் அதிகமா இருமா? கல்யாணம் இல்லையா, நீ ஒரு பொண்ணு கிட்ட தாலி கட்ட முடியாது, தொட்டு தாலி கட்ட முடியாது, குடும்பம் நடத்த முடியாது, பிள்ளை குடி பார்க்க முடியாது, முடிஞ்சு போச்சு. எதுவுமே இல்ல. ஏன் இப்ப நம்ம தலைவர் சத்தியகுரு சொன்னார்ல, சந்திர நாடி படிங்க, சந்திர நாடி படிங்க, ஈஸ்வர நாடி படிங்க, என்ன நாடி படிங்க, பாரம்பரிய படிங்க. ஏன் திருமணம் இல்ல, தாம்பத்தியம் இல்ல, குழந்தை குட்டி இல்ல, ஏன் இல்ல? பல்வேறு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, லக்னத்துல சமயம் சேர்த்தாங்களோ கல்யாணம் இல்ல. 2020 கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். தமிழ் பண்ணல கம்மியில ஒரே பாயிண்ட் கவர்மெண்ட் பண்ண கம்மியில சிவாரி இருக்கு. பள்ளியில விதிய என்ன விதி, 1 இன்ச்சு நட்டதோ 1 இன்ச்சு போல்டுதான் போட்டு டைட் பண்ண டைட் ஆகும். இப்படி விதி பொருத்தமா சொல்லலாம். சனியும் சந்திரனும் லக்கணத்தோட கல்யாணம் லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ண அதெல்லாம் விதி இல்ல. அந்த விதி ஏதாவது தெரியுதுன்னா நீ சொல்ற மாதிரி எடுத்துக்கூடாது. சிங்க காலத்துல இறங்குறது விதி சொல்ல போகுது. சொல்லுங்க, நீங்க பேசுங்க. முக்கியமானது எது முக்கியமோ அதை போடல. ஏது போனது இருக்குதா? அது நீ போடல, அது பக்கத்து ஜாதகம் போட்டுருக்கீங்க. சரி, சுக்கரன் அதோட மறந்து போயிடுச்சு, கோவத்தை விடுங்க. இப்ப ஒருத்தருக்கு திருமணம், ஒரு பொண்ணை பாக்குறோம், நிச்சயம் பண்றோம், மோதம் போடுறோம்,
கல்யாண மண்டபத்துல 1000 லட்சம் பேர் வச்சு பண்றான், கோயில்ல கட்டிக்கிறான், கூட்டு வர்றான். இது எல்லாம் திருமணம் தாங்க. ஏழையா இருக்கிறோம் 5000 கல்யாணம் பண்ணுவான், பணக்காரனும் 5 கோடி ஓவர் பண்ணுவான். இப்ப அம்பானி வந்து அவன் மகனுக்கு கல்யாணத்துக்கு சட்டத்துக்கு 5 லட்சமா, சட்டமே 5 லட்சமா. 6 தமிழ்நாடு கொடுத்தான், ரசிகன் கொடுத்தான், அங்க டென்ட் கொடுத்தான். அது மாதிரிலாம் அது கல்யாணம் தான், கூட்டு வரணும்னு கல்யாணம் தான். ஒரு 50,000 கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணா மஞ்சள் கொம்பு எடுத்து மஞ்சள் கவுத்துல கட்டி கல்யாணம் பண்ணி குழந்தை விட்டு போய்க்கிறான். எதில் பண்ணாலும் சரி, திருமணம் என்பது ஒண்ணுதான், 7ஆம் பாவம். லக்னங்கன்னா 7ஆம் பாவம் தான் திருமணம். லக்னங்கிறது ஆணா இருந்தா 7ஆம் பாவம் பெண்ணு, பெண்ணா இருந்தா ஆண். இது மட்டும்தான் எடுத்துக்கணும், வேறெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த 7ஆம் அதிபதி யார்? அவர் எங்க இருக்கிறார்? ஆட்சி வீட்டுல இருக்கிறார். நல்லா இருக்குது, ஆட்சி வீட்டுல தான் இருக்கிறார். இந்த 7ஆம் அதிபதி யாருடைய காலில் இருக்கிறார்னா புதனுடைய காலில். இந்த இடம் நீசம், அந்த குரு நீசம் தான். நீங்களாம் குரு ஆட்சின்னு எடுத்துக்கூடாது, அது நீசம் தான். அப்ப 7ஆம் இடம் பலன் இருக்குது. சரி, அது போயிட்டு அந்த 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரன் திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்று இருந்தா ஒரு கல்யாணத்தோடு பண்ணி பார்த்துருவான். அது அப்பால் பட்டது. இந்த 7ஆம் அதிபதி குரு போய் புதன்கால நீசம். அந்த 7ஆம் அதிபதி நம்ம புதன் எங்க இருக்கிறார்? 12 மறைஞ்சிட்டார். எங்க விதி இதுதான் சொல்லுது. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகம் பெற்றிருந்தால் ஒரு ஆணா இருந்தா ஒரு பெண்ணு காலத்தில் தாலி கட்ட முடியாது. இதான் விதி. நீ இதை விட்டுட்டு 10 கல் எடுத்து மாமரத்தினால போட்டா ஏதோ ஒரு கல் போடும், அப்படி ஜோதிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் நேர்மையா, இதான் விதி. லக்னத்துல சனி சந்திரன் நிறைய பேர் இருக்குது, அவன் கல்யாணம் பண்ணிருப்பான். அதெல்லாம் விதி கிடையாது. அப்ப இந்த கிரகம் இந்த பலனை இழக்க கூடாது. ஒரு 4 நாள் ஒரு வாரம் கழிச்சு இந்த போன அங்க வந்துடும். அந்த குரு போய் இந்த புதன் போய் குருவோட நட்சத்திரம் இருந்தா லக்னாதிபதி 7ஆம் தேதி பரிவர்த்தனை ஆகிக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபாய் சம்பாங்க வருவாரு. அப்ப லக்னத்துல சனியும் சந்திரன் தான் கல்யாணம் இருக்குமா? இப்படி எத்தனை நாளைக்கு விட்டுட்டே இருக்கிற ஜோசியா? அது கிடையவே கிடையாது. அந்த இந்த 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி இவர் 6, 8, 12 போகக்கூடாது. இப்ப இது 6, 8, 12 மட்டும் இல்ல, எங்க விதி நினைச்சுங்க 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தங்கம். அப்ப அஸ்தங்கம் ஆயிட்டாரா? அஸ்தங்கம் ஆயிட்டார். அப்ப எப்படி ஒரு பொண்ணு போய் தாலி கட்ட முடியும், ஒரு பொண்ணோட பேச முடியும், ஒரு பொண்ணு குடும்பம் நடத்த முடியும்? முடியாது. இது வரைக்கும் இல்லைன்னு நாங்க ஜாதகம் பார்க்கும்போது எல்லாம் நிறைய சொல்லுவான். 3ஆம் பாவம் தான் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வீரியத்தன்மை. 3, 7, 11 காம திரியோண ராசி. 3, 7, 11 காம திரியோண ராசி. இதெல்லாம் ஏன் லக்னத்துக்கு இப்படி வச்சான்னு பார்க்கணும். தாலி கட்டிட்ட மட்டும் பத்தாது, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் பத்தாது. ஒரு 7 குடம் நல்லா இருந்து தாலி கட்டிட்டா கூட 3 குடம் நல்லா இருக்கணும். 3 குடம் கெட்டு போயிடுச்சுன்னா வீரம் இல்லாத பேரும் காம திரிவான், தாமத்தியம் இல்லாத பேரும். அப்படி தாமத்தியம் இல்லாத போயிடுச்சுன்னா எப்படி குடும்பம் நடத்துறது? தாலி கட்டி விட்டா 7 குடம் நல்லா இருந்துச்சு, தாலி கட்டி விட்டேன். கல்யாணத்துக்கு 12 கோவம் வேலை செய்யுது. கல்யாணத்துக்கு 12 கோவம் வேலை செய்யுது. 7ஆம் பாவம் பொண்ணு, ஒரு பொண்ணு தாலி கட்டுறோம், அது ஜோலி முடிச்சு. 3ஆம் பாவம் தாம்பத்தியம். 2ஆம் பாவம் ஆனந்தம் குடும்பம் நடத்தினா இருந்தா மட்டும்தான் பிள்ளை குட்டி பெற்றுக்க முடியும். 4ஆம் இடம் சுகம். 5ஆம் இடம் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு. 6ஆம் இடம் தொல்லைகள் எதுவும் இருக்கக்கூடாது. 8ஆம் இடம் ஆயுள். 9ஆம் இடம் பாக்கியம். அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுமா பாக்கியம் வேணும். 10ஆம் இடமா தொழில், ஒரு அந்தஸ்து கொடுக்கும். இப்படி 12 பாவம், ஒரு கிரகத்துக்கு 12 பாவம் வேலை செஞ்சாதான் வேலை செய்ய முடியும். 12 நல்லா இருந்தா தான் கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பெற்றுக்க முடியும். ஏதோ குறையில அதெல்லாம் போயிடும். இப்ப 7ஆம் இடமே கெட்டு போச்சு, சோழி முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப திருமணம் இல்ல, தாம்பத்தியம் இல்ல, குழந்தை குட்டி பெற்றுக்கிறது பலன் இல்ல, குடும்பம் எதுவுமே இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சரி, அவர் கேட்கிறாரு எனக்கு இப்படித்தான் இருக்குது. சரி, தொழில் எப்படி பண்ண முடியும்? தொழிலும் அதே தாங்க. ஏன்னா 2 ஒரே கிரகம். தொழில் இத்து போன தொழில் தான், நல்ல தொழில் கிடையாது. உங்களுக்கு வாரத்துல 3 நாள் 2 நாள் வேலை செய்யலாம், நல்லபடியான தொழில் செய்ய முடியாது, நிரந்தரமான தொழில் செய்ய முடியாது. இப்போ
கூலி வேலைன்னு ஒண்ணு இருக்குது, மாச சம்பளம் ஒண்ணு இருக்குது, முதலாளி முதல் போட்டு செய்யறது இருக்குது. கூலி வேலைன்னா கூட பாருங்க, திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் 7 நாளைக்கு எந்த வேலைக்கும் போலாம். இந்த 10 குழந்தை பிள்ளை கெட்டு போயிடுச்சுன்னா, 10ஆம் பாகத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் கெட்டு போயிடுச்சுன்னா 2 நாள் 3 நாள் தான் ஆச்சு, அதுக்கு மேல வேலை கிடைக்காது. இவரு பேக்கரியில ஏதோ வேலைக்கு போறாரு, பேக்கரிக்கு போறாரு, 2 நாள் 3 நாள் தான் செய்யணும், செய்ய முடியலாம். அந்த சக்தி இல்லை, அந்த வேலை செய்யறதுக்கான சக்தி இல்லை. சரி ரைட்டு, ஏதோ 2 நாள் செஞ்சு 3 நாள் செஞ்சு இருக்கிற வரைக்கும் காலத்தை ஓட்டிக்க, அப்படி போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலாம். நல்லபடியா நல்ல சந்தோஷமா சொல்லணும், அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணிக்க, வீடு கட்டிக்க, கப்பல் வாங்கிக்க அப்படின்னா சொல்லி இது உங்க போகலாம் அனுப்பி விடுங்க. சரி, அவரு கேட்டார், எனக்கு இப்படி இருக்குது இல்ல, என் தம்பிக்கு எப்படி சொல்லு, என் தம்பிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. இதுல இந்த ஜாதகத்தை வச்சு தம்பிக்கு சொல்லலாம், இல்ல தம்பி ஜாதகம் வேணும் அப்படின்னா எடுத்து பாருங்க. நான் வேண்டாம்னு சொல்லல, தம்பி ஜாதகம் தான் வேணும் அதை வச்சுதான் சொல்ல முடியும் அப்படின்னா அது உங்க விருப்பம் பேசுறது. ஆனா எனக்கு இந்த ஜாதகத்தை வச்சு தம்பிக்கு சொல்லுவேன், அண்ணனுக்கு சொல்லுவேன், அக்காளுக்கு சொல்லுவேன், மாமனுக்கு சொல்லுவேன், சித்தப்பனுக்கு சொல்லுவேன், ஊருக்கே சொல்லுவேன். ஆமா, 3ஆம் இடம் தான் தம்பி, சகோதரகாரகன் செவ்வா. இது 2 எடுத்துக்குவேன் நான். இப்ப 2 எடுக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, இந்த 3ஆம் இடத்தை கொண்டு போய் லக்கணமா போடுவேன். நான் ஜாதகமாகவே போடுவேன், இது லக்கணமா போட்டுவேன். இந்த லக்கணத்தை மறந்துடுவேன், இந்த லக்கணத்தை எடுத்துருவேன். ஆமா, எனக்கு என்னமே தோணுச்சு அப்படி வச்சுக்கிட்டேன். சக்திக்கு வந்து யார பக்கம் வச்சுன்னு வச்சுக்கீங்க. எனக்கு இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்த குரு, இப்படித்தான் சொல்லி கொடுத்தேன் எனக்கு. அப்ப 3ஆம் இடம் தான் சகோதரன், அதை லக்கணம் போடுவாங்க. அதிபதி எங்க லக்கணம் போட்டுக்குவேன். இந்த லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு, அது எந்த நிலையில லக்கணம் பார்ப்பேன். அதுவும் கெட்டு போச்சு. உன் தம்பிக்கும் கல்யாணம் இல்லை, உன் தம்பிக்கும் கல்யாணம் இல்ல, பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, தாம்பத்தி இல்ல, குடும்பம் இல்ல. ஆமா, இது தம்பி ஜாதகம் வேணும்னு ஒத்த காலில் சோறுங்க ஒட்ட இருப்பீங்க. அது உங்க தப்பு இல்ல, நான் இப்படித்தான் எடுப்பேன். உங்க ஜாதகத்துல ஒரு ஜாதகம் போடுங்க, உங்க உறவுகாரத்தை அத்தனை எடுத்து இதே நான் போட்டு காமிக்கிறேன். நீங்க அதுல என்ன பொல்லாக்கணும் தப்பா தப்பா கூட சொல்லுங்க. அதுக்குதான் சொல்றேன், இந்த ஊர்ல இருக்கிற ஜாதகம் கொண்டாந்து உங்க முன்னாடி உங்க சொந்தக்காரே வச்சுங்க. ஆனா நீங்க அவங்க பேசக்கூடாது, அப்படி கொண்டாந்து விடுங்க. அவங்க அப்பனுக்கு பொண்டாட்டி எத்தனை, அவங்க அம்மாளுக்கு எத்தனை, அவங்க அண்ணனுக்கு எப்படி, இது எல்லாமே சொல்லலாம். இது எல்லாமே ஒரு சாதம் சொல்லுவேன். சக்தி சொல்ல மாட்டாருன்னு சொல்லக்கூடாது, சொல்லணும்னு சொல்லுவேன். ஆனா ராமன் என்ன சொல்லுவார் தெரியுமாதான், அதான் உங்க விருப்பம். ஆனா நான் சொல்லுவேன், யாரு கேட்டீங்கன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி அந்த உறவு போட்டு சொல்லுவேன். பலிதமாகுது, எனக்கு பலிதமாகுது, உங்களுக்கு பலிதமாகுதோ பலிதமாகலையா எனக்கு தெரியாது. இப்படி எடுத்து போடு, உன் தம்பியும் கல்யாணம் இல்லை. ஆமா, அவன் தம்பி ஜாதகத்தை அப்புறமே தான் கொடுத்த, அப்படி அவன் தம்பி ஜாதகத்தை எடுத்துட்டு போடு, குழந்தை எடுத்துட்டு போடு. அவன் தம்பி ஜாதகம் கேட்குது, தம்பி ஜாதகம் கொடுக்காதுன்னு அந்த ஜாதகத்தை பத்தி சொன்னேன். அண்ணன் கிடையாது, தம்பிதான். ஆமா, தம்பியும் கல்யாணம் கிடையாது, அது அண்ணன் ஜாதகத்திலே சொல்லலாம். சரி, அவஞ்சாதத்தை கூட அவஞ்சாதத்தை பார்த்துக்கோங்க. அவஞ்சாதத்தை போட்டா இதே நான் சொன்ன விதியே சிவா கூட இருக்கலாம், போய் பாருங்க, அந்த விதி அப்படியே இருக்கும். அவனுக்கு அந்த 7ஆம் இடம் தொட்டு பார்க்கறேன், அவனுக்கு அது இருக்குது. அவன் தாத்தனுக்கு சொல்லலாம். சார், நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன். நீ வந்து உங்க அப்பா இறக்கும் போது நீ பக்கத்துல இருந்திருக்க மாட்டேன். இல்ல, உங்க அப்ப உங்க பாப்பா இருக்கும்போது உன் அப்பன் இருக்க மாட்டாரு, உன் தாத்தா இருக்கும்போது உன் பாட்டன் இருக்க மாட்டேன், பாப்பா இருக்கும்போது உங்க தாத்தா இருக்க மாட்டாரு. பரம்பரை நீ இறக்கும் போது கரெக்டா இருக்க மாட்டீங்க. இல்ல, இதெல்லாம் சொல்லணும் இல்லையா, ஒரு ஜோசியத்துல இதெல்லாம் எடுக்கணும்ல. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, ஆனா ஜோசி பார்ப்பாரு. இப்படி சொல்லி எனக்கு எதுவும் ஜோசி தெரியாது, ஆனா ஜோசி பார்ப்பாரு. அந்த விதிமுறை கூட சொல்லணும்ல, சொல்லி கொடுக்கணும்ல. சொல்லி தர்றாரு, இல்லைன்னு சொல்ல,
நிறைய சொல்லி தர்றாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் சீரியஸா தென்னரசெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் விவரமா சொல்லி தருங்க. தெரிஞ்சுட்டு போட்டு மக்கள் அதுக்குதான் இவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க. 100 பேர் கூட்டின மாதாந்திர கூட்டத்துல இந்த சங்கம் ஒண்ணுதான் கூட்டங்குது. 5 பேர்த்த வச்சு நடத்துறான், 6 பேர்த்த வச்சு நடத்தான், 10 பேர்த்த வச்சு நடத்தான். அது காட்சி கொடுத்து நடத்துறான், கடன் வாங்கியாச்சு நடத்துறான். அது எங்க மாதாந்திர கூட்டத்துல உங்களுக்கு இவ்வளவு பேர் வந்துருவாங்க? எந்த கூட்டத்திலும் இல்லை. ஏன்னா சொல்றதில்ல, கை தட்டுறது, கிரிக்கெட் வைக்கிறது, ஒருத்தனை கூட்டு வந்து அவனை புகழ்றது, விதி எதுவும் சொல்றதில்ல. புகழவே வரான், அப்பவுமே எப்படி கூட்டு வரான்? நாமக்கல் ஜோதிட சங்கத்தில் மட்டும்தான் மாதாந்திர கூட்டம் 40 வீடு 50 வீடு வருது. அது ஏன்னா விதிமுறை சொல்லி தர்றாரு, ஆள் சொல்லி தர்றாரு, தென்னரசன் சொல்லி தர்றாரு, சக்தி சொல்லி தர்றாரு, நவசாத் சொல்லி தர்றாரு. எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்லி தரேன். இது தவிர மீதி நீங்க மாதாந்திர கொடுத்து போனா ஒண்ணுமே சொல்லி தர மாட்டான். எல்லாமே டைம் போடு. இப்ப வந்துங்க அவங்க அண்ணன் ஜாதகத்திலேயே தம்பி கல்யாணம் இல்ல, திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எதுவும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அவர் ஜாதகம் அவர் எழுதி வச்சுக்கிறேன். சரி இதுதான் பாருங்க, அதையும் பார்த்து எழுதி வச்சுக்கிட்டேன். அப்ப இந்த காலத்துல நாம சொன்ன விதி வருதான்னு பாருங்க. அதுதான் 7ஆம் அதிபதி சூரியன், புதன் நீசக்கால். அந்த புதன் போய் 3ல கேதுடன் கேது பாருங்க. புதன் போய் கேதோட நட்சத்திரத்தில் இருந்தாலும், கேதோட தொடர்பு இருந்தாலும், புதனுக்கு என்னென்ன காரணம் சொல்றீங்களா அவுட்டு. கேதோட புதன் இருந்தாலும் சரிங்க, இல்ல கேதோட புதன் போய் கேதோட நட்சத்திரம் இருந்தாலும் சரி, படிப்புல தடைப்பட்டு விட்டாங்க முதல்லயே. அதுலயும் இப்ப வந்து இந்த கேது வந்து அஸ்வினி ஒன்னா இருக்குது, புதன் வந்து அஸ்வினி 3 இருக்குது இல்லைங்களா? ஒரு கால் அஸ்வினி 1ல புதனும், அஸ்வினி 2ல கேது இருந்தாலும் டச்சு மொத்தத்துலங்க புதனும் கேதோ டச்சா இருந்தாலும் சரி, தொடர்பு இருந்தாலும் சரி, ஒன்னே சொல்ல இருந்தாலும் சரி, புதன கல்விக்காரன் அந்த காலத்தை இழந்துருவார். நல்லா படிக்க மாட்டாங்க. புதன் படிக்க அந்த கேதுதான் அந்த புதனை கெடுத்துரும். சரி, அப்ப இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன், ரேவதி 2ஆம் பாதம், அது நேசத்தை நோக்கி போயிரு, நேசம் தான். அந்த நிதி அவரு நின்ற நட்சத்திர அதிபதி கேது கூட பிடியில் போய் மாட்டேங்குது. திருமணம் இல்லை, குடும்ப வாழ்க்கை இல்லை. சரி, அப்ப 7ஆம் பாவம் தானே குடும்பம், கல்யாணம் பண்றது. சரி, 7ஆம் பாவம் திருமணம், முறையான திருமணம் இல்லைன்னா கூட ஏதோ கூட்டு ஒரு கல்யாணம் ஆகி டைவர்ஸான பொண்ணையும் கல்யாணம் பண்ணாம குடும்பம் நிறைய பேர் இருக்கிறோம். கேள்விப்பட்டிருக்கேனா? கல்யாணமே பண்ணாம குடும்பம் தான் பிள்ளை விட்டு போயிருக்கிறான். அது நிறைய இருக்குதுங்க. நிறைய பேரு கல்யாணம் பண்ணல, ஓடி போய் கல்யாணம் பண்ணல, முறையா பார்த்து கல்யாணம் பண்ணல. இது இல்ல, சும்மா அப்படி சேர்ந்தா ஒரு பிள்ளையோட சேர்ந்து குடும்பம் நடத்துறவங்க இருக்கிறான். அது அமைப்பு இருக்குதுன்னா 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும். இந்த 2ஆம் அதிபதி யார்? குரு. அந்த குரு யாருடைய காலில் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா சூரியன் காலில். அப்ப அந்த சூரியன் நேச காலுக்கு போயிருக்கனால இவன் ஒரு முறையாவும் கல்யாணம் பண்ண முடியாது, இல்ல ஒரு பொண்ணோட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாது. 7, 2, 11 குரு. 2, 7, 2, 11 ஒரு ஜாதகத்துல கெட்டு போயிடுச்சுன்னா முறையாவும் கல்யாணம் பண்ண முடியாது. அக்கத்தோட இக்கத்தோட்டுல கூட அதை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்திக்க முடியாது. 2, 7, 11 சோழி இல்ல. கல்யாணம் பண்றது, குடும்பம் நடத்துறது, பிள்ளை விட்டு போய் அதுக்கு வேலைப்பாடு இருக்காது, வேலை இருக்காது. அடுத்தது 7ஆம் அதிபதி சூரியன் இங்கே இருக்குது. ஆனா ராஜாண்ணா வணக்கம். 7ஆம் அதிபதி சூரியன் புதன்கால், புதன் நேசப்பா இருக்கான். 7ஆம் இடம் ஜோலி முடிச்சு, 2ஆம் இடத்துல அவரும் ஜோலி முடிச்சு, 11ஆம் இடத்துல அவரும் ஜோலி முடிச்சு. சரி, 3ஆம் அதிபதி எழுதலாம். இந்த செவ்வாய் யாரோட காலில் இருக்குது? ராகு காலில் இருக்குது. அந்த ராகு போய் 9ல, அந்த ராகு போய் 9ல உட்காந்துக்கிறார். அந்த ராகு யார் காலில் இருக்குது? ராகு செவ்வாய் காலுக்கு போயிருக்கு. அடுத்து இன்னொரு பாருங்க, இந்த ராகு இருக்கிற டிகிரியும் இந்த செவ்வாய் இருக்கிற டிகிரியும் இப்படி 9ஆம் பாருங்க. ராகு 5, 9ல
டச் ஆனாலும் இந்த செவ்வாத்தன் பலனை இழந்துரும். நீங்க ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரியே ராகு 5-9 இங்க செவ்வாய் இருந்தாலும் இங்க செவ்வாய் இருந்தாலும் இந்த ராகு டச் பண்ணும். ஆமாமா, ஒரு ஜாதகத்துல 1-5-9 எப்படி சக்தி வந்து சந்திர நாளில எடுத்த உடனே நமக்கு ஒரு பலனை சொல்லி கொடுக்குதா, அது மாதிரி ஒரு ராகு 1-5-9 என்ன கிரகம் இருந்தாலும் அந்த பலனை இழந்துடும். இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் கொஞ்சம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். அப்ப இந்த ஜாதகத்துக்கு நம்மளுடைய விதிமுறை திருமணம் இல்லை. திருமணத்துக்கு 7ஆம் தேதி பல பலன் இருக்கணும், நல்லா இருக்கணும். நான் சொல்லி முடிச்சு சொல்லுவீங்க, 7ஆம் தேதி பலமா இருக்கணும். நான் சொன்ன விதிமுறைய இந்த ஜாதகத்தோட ஒப்பிடாதீங்க. உங்க ஜாதகத்தை பாருங்க. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-8-12 பகை நேச அஸ்தகம் கல்யாணம் ஆயிருக்காரு. உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த 7 கூட நல்லா இருக்கும், 2 கூட கிரகம் நல்லா இருக்கும், 11 கூட கிரகம் நல்லா இருக்கிறதுனாலதான் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று சோச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த விதி நம்ம உங்க ஜாதகம் பார்க்கணும். உங்க ஜாதகம் பாத்தீங்கன்னா இந்த விதி நல்லா இருக்குதா அப்படின்னா ஓகே, அப்படியே வச்சா நம்ம யோசிச்சு பண்ணலாம். இப்படிதான் ஒவ்வொரு கிரகத்தையும் 7ஆம் பாவத்தையும் இப்படி அறியணும். 3ஆம் தம்பின்னு எடுத்தீங்கன்னா 3ஆம் பாவம் தம்பி. நீங்க 3ஆம் இடத்தை கொண்டு போய் லக்கணமா போட்டுக்கலாம், செவ்வாயும் பார்த்துக்கணும். ஆனா இந்த ஸ்தான பலம் தான் தம்பின்னு எடுக்க முடியும், செவ்வாய் எடுக்கக்கூடாது. அது சப்போர்ட் தான். அம்மாவை விட்டு 4ஆம் பாவத்தை எடுத்துக்கணும். அந்த அதிபதி யார், சந்திரனையும் பார்த்துக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா அந்தந்த கிரகம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை லக்கணமா போட்டு பார்த்துக்கலாம். இப்படி சுகர்நாடில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி சுகர்நாடில் ஜோதிடம் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறா. ரொம்ப அது பொருந்தது, எங்களுக்கு பொருந்தது. அந்த சுகர்நாடியோடைய விதிமுறை பொருந்தது எல்லாத்துக்கும். சினிமா நடிக்கணும், இப்ப சினிமா நடிக்கணுமா அந்த துறைக்கு என்ன தொடர்பு இருக்கணும் கிரகம். சினிமா நடிக்கணும்னா அந்த துறைக்கு என்னென்ன கிரகம் இருக்கணும், என்னென்ன பாவம் இருக்கணும். சினிமா நடிக்கணும்னா சுக்கிரன் புதன் ராகு அதெல்லாம் சிவாவுக்கு தான். சினிமா நடிக்கணும்னா 3, 9, 10 ராகு தொடர்புல சினிமா நடிக்க முடியாது. ஏன் 3, 9 வச்சாங்க, காலபுருஷத்தை தூக்கி வச்சுங்க. இதுக்கு 3ஆம் இடம் இது, இந்த இடமா இந்த இடம் 3ஆம் இடம் ஏற்க வச்சுக்கலாம். உடல்ல கை டான்ஸ் ஆடுறது கை. 9ஆம் இடம் கால். சினிமானா கையும் காலம் ஆட்டம் இன்னும் ஆட்டக்கூடாதா? சினிமான்னா சினிமா துறை போனோம்னா கையும் காலம் ஆடணும். சரி, ராக ஏன் சேர்த்துனாங்க? கேமரா புகை இதுதான் ராகு. எதுக்காக இருந்தாலும் தொழில் வச்சாங்கல்ல 10, 3, 9 ராகு 10 தொடர்பு இருக்குதா சினிமா துறை இருப்பாங்க. நான் வேணும்னா சரவண அவரே உட்காந்து சொல்லுவாங்க, ஜாத்தாயம் கூட அதெல்லாம் தொடர்பு இருக்கிறேன். இந்த 3, 9, 10 ராகு தொடர்பு இல்லாம சினிமா யாரும் நடிச்சதே இல்லை. லிங்குசாமி சாதம் வச்சுக்கிறேன் சினிமா துறையில. இன்னும் நிறைய சினிமா துறையில் நிறைய நடிகர்லாம் பேசிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் ஒரு டூர் போறோம் நாங்க, சரவண கூட சரவணன் வர நாங்க ஒரு டூர் போறோம். அந்த டூர்ல உங்க நாமக்கல் மாவட்டத்தை பத்தி அந்த சரவண நடிகர் சொல்ல பேச சொல்றேன். அதான் போட்டு உங்களுக்கு அனுப்புறேன். சினிமா நடிகர்கள் நிறைய பேர் நம்ம தொடர்பு இருக்குது, அதெல்லாம் போடுறோம். சினிமா துறைன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க. நீங்க 3, 9, 10 ராகு இல்லாம சினிமா துறைக்கு போக முடியாது சார். எல்லா சினிமா இதெல்லாம் போகவே முடியாது. இதுதான் ஒரு தொழிலுக்கு என்னன்னா, இப்ப ஒரு சிறைக்கு போறான், போலீஸோட போயிடுவாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறத கூட்டு வந்துடுவான். 3, 6 இதுதான் புகாரு விசாரணை போலீஸ். 8 தான் நீதிமன்றம், நீதிமான் ஜட்ஜ்மெண்ட் அங்கதான் இருப்பார். 12 தான் சிறைசாலை. ஒரு ஜாதகத்துல 3, 6, 8, 12 தொடர்புனா ஏங்க போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போனாங்களா, சிறைக்கு போனீங்களா கேட்டு பாருங்க. திசாநாதனுக்கு 3, 6, 8, 12 தொடர்பு இருக்குதா, செயலுக்கு போனியா பிடிச்சிட்டு போனியா தண்டை கட்டு ஆமாம் தான் சொல்லுவான், மாத்திலாம் சொல்ல மாட்டான். ஒவ்வொருக்கும் ஒரு விதி இருக்குது, விதி இல்லாம சோதிச்சு சொல்ல முடியாது. திருமணம்னா
2/7 தொடர்பு இல்லாம கல்யாணம் பண்ண முடியாது. மரணம் 3/8 மரணம் ஆகாது, சாக மாட்டான். முன்ன கோட்டு ஜாதகத்துல கூட விருச்சிக லக்னத்துக்கு 3/6 அவர் நின்ன காடு சூரியன் இங்க இருக்குது, சூரியன் நின்ன காடு 8 12 தொடர்பு இல்ல. 3/8 தொடர்பு வந்தா மட்டும் தான் மரணம். உங்களுக்கு இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் சரி, இந்த 3/8 தொடர்பு இல்லாம மரணம் வராது, யாருக்கும் வராது. 4/8 தொடர்பு ஏற்பட்டா விபத்துகள் நடக்கும். இப்ப 4/8 தான் எப்படி? இப்ப இந்த நேரத்தில் இருக்கலாம் 4 குறை சுக்கரன் 8 குறை புதன், புதனும் சுக்கரனும் சேர்ந்த விபத்தா விடுமா? அப்படி இல்ல. 4ஆம் அதிபதி சுக்கரன் 12 பாகத்துல எங்க இருந்தாலும் சரி, அவர் நின்ற எட்டுக்கு போக கூடாது, போன விபத்து. சூரியன் செவ்வாய் 8ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தால் அவன் மேல இருந்து உழுந்து கொண்டே இருப்பாருங்க. ஆனா எந்திரிச்சானே, ஆனா நானும் எந்திரிச்சானே, ஒரு விதி சொன்னா பொருத்தமா இருக்கணும். சூரியன் செவ்வாய் 8ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தா ஆயுள் போகாது, மேல இருந்து உழுந்துருவாரு. அண்ணன் கிணத்துல விழுந்தாரு, 50 அடி கிணத்துல புரிஞ்சுக்கிட்டாரு. டேங்க் ஓட்டும் போது பழத்துல மேலே தூக்கி போட்டு இவர் மேல டேங்க் கிடக்குதான். இவரு மீன லக்கணம், இவரு இந்த குறுக்கு மறுக்க திசாபுத்தியில் தான் நடக்கும், திசாபுத்தியில் தான் நடக்கும், ஒண்ணுமே நடக்காது. இவர் மீன லக்கணம் 6ல சூரியன் செவ்வாய் சுக்கரன் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த அண்ணன் எப்பவுமே உழுந்துகிட்டே தான் இருக்கும். எந்த திசை புத்தி குறுக்கு கேள்வி கேட்டு சோசியத்தை மாற்ற விடாதீங்க. 3 இல்ல சூரியன் செவ்வாய் 8ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தா பொழுதுனையும் உழுந்துகிட்டே இருக்கும். இந்த இவர் அண்ணா உழுந்துட்டா நிறையா நான் சொல்ல முடியாது. அண்ணா நீ சொன்னதுதான் அந்த விதி எனக்கு வந்தீங்கன்னா என் 40 சொன்னாங்க. எத்தனை பேர் உழுந்துட்டார்? என் பேத்திக்கு அதே மாதிரி நடக்குது. கேட்டு பாருங்க, 10 உழுந்துட்டே தான் இருக்குது. சூரியன் செவ்வாய் 8ஆம் அதிபதி சேராம ஒருத்தர் நடந்து மேல விழுவ முடியாது, மேல விழுவ முடியாது, கிணத்துல விழுவ முடியாது. அப்படி இருந்தா மட்டும்தான் விழுவ முடியும். அடுத்தது இந்த இவங்க 3 பேர் சேர்றாங்களே, நீர் ராசியா கிணத்துல விழுந்தான்னு சொல்லு, நிலராசியா வயல் ஓட்டும் போது விழுந்தான்னு சொல்லு, துலா ராசி செட்டிய ராசி கட்டத்துல விழுந்தான்னு சொல்லு, சிம்ம ராசி பாரஸ்ட்ல போயிடும் போது விழுந்தான்னு சொல்லு, மேசம் மலைகள் ராசி மலை மேல விழுந்தான்னு சொல்லு. இந்த 3 கிரகமும் இந்த தத்துவம், நீர் தத்துவம், நில தத்துவம், காற்று தத்துவம், இப்படி இந்த தத்துவத்தில் இருந்து அதை எடுத்து சொல்லிவிடலாம். இதெல்லாம் ரொம்ப உட்கார உங்களுக்கு இருக்கிறதால கால் வடிச்சு இத்தனாயிரம் விதிகள் மனப்பாடம் பண்ணி சோசியம் பண்ண சொல்லும் போது வருடம். இந்த அண்ணன் வந்து 25 வருஷம் சொல்லிச்சு இந்த ஜாதகத்தை, அந்த ஜாதகம் வச்சுக்கிறேன் நான், அவர் மனசுல வச்சுக்கிறேன். ஆமா நான் ஜாதகம் சொல்லட்டுமா? மீன லக்கணம் 6ல சூரியன் செவ்வாய் சுக்கிரன், 9 குரு, 10 சனி, 11 சந்திரனா. இப்போ ஜாதகம் மனப்பாடம் வச்சுக்கணும். இப்படி உளுந்தா இருந்தா சாத்து வச்சுக்கணும். இதே இந்த அண்ணன் பிறந்த ஜாதகமே தான் கடகராமசாமி திருச்செங்கோடு சங்க தலைவர் கடகராமசாமி. இந்த அண்ணன் தாரமங்கலத்துல ஒரு ஜோசிக்காரரு, இவங்க ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இந்த அண்ணனுக்கு நட்சத்திரம் மாறி போச்சு. அவருக்கு நட்சத்திரம் கடகம், பூச நட்சத்திரம். மரணத்தை பாருங்க, குருகிற பாருங்க, சொல்ற கரெக்டா இருக்குது. கடகராமசாமி அது மீன லக்கணம். 5ல சந்திர திசை நடக்குது, அது சனிக்கால். சனி 10ல, சனி உட்கார்ந்த கால் 12ல சுக்கரன். 3/8 விட்டுக்கிட்டாரு. இதுதான் ஜோசியா. மேடையிலே சொன்ன அண்ணன் கேட்டு பாருங்க, கடகராமசாமி சொன்ன மேடையிலே சொன்ன. அடுத்த மாதம் மேட்டைக்கு வர மாட்டோம் தலைவர் பதி போயிடுச்சுருந்தேன். அவர் கொஞ்ச நேரம் வச்சு அடுத்த மாதம் தலைவர் பதி காலி ஆகுது, யார் ஏத்துக்கிறீங்க? நீ உங்க 100 வருஷம் இப்படி ஆச்சரியம் பண்ணாங்க. 5 நாள் நடனம் 5 மணிக்கு போங்க. அண்ணா கடகராமசாமி இறந்து போயிட்டாருண்ணா, ஆண்டூர் கேட்டு வந்தோம்னா அப்படியே வரானா, ஆண்டூர் கேட்டு எங்க அவர் போயிட்டாரு பரமிச்சுவான். உடனே பரமிச்சம் போறேன். ஆனா நான் வைப்பு மேல இருக்கிறேன். அங்க 10 பேர் சேர்த்துக்கிட்டான். போகும்போதெல்லாம் வண்டியில் போயிட்டான். அடக்க மட்டும் தான். நீ ஒரு விதி சொன்னா பொருந்துனா, விதி சொல்லி பொருந்தாத போய் நல்லா சொல்றேன் சொல்லக்கூடாது. டைம் ஆச்சு. இப்படி ஒரு 1000 வித்தியாசம் சோசியம் சொன்னா மட்டும்தான் பரிதாபம். இது வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்துல மாதாந்த சங்கத்துல நாடி முறையில பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கும் பொறுமையை கொடுங்க. உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.